லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், பிரச்சனை பண்ணனுனே நீ வந்திருக்கியா? ஏன் வீட்டு பத்திரத்தை நானே கொண்டு போய் தான் வச்சேன். இப்போ அதுக்கு என்ன? அதுக்கும் இப்ப நீ இங்க வந்து நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வீடு எங்க அம்மாவோடது, அவங்க சொத்து. வாடி வா, அது உன் வீட்டு பத்திரமா? அது உன் பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடா? ஏன் வீட்டு பத்திரம் ஏன் வீட்டு பத்திரம்னு இவ்ளோ நேரம் கத்தி சொல்லிட்டு இருந்தால, அது மீனாட்சி வீட்டு பத்திரம் இல்ல, ரங்கநாயகி அம்மா வீட்டு பத்திரம். அதுவும் எப்படி? ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரியாமலேயே அவங்க வீட்டு பத்திரத்தை திருடி அடமான வச்சிருக்கா. என்ன என்ன சக்தி இதெல்லாம்? இல்லம்மா, இவ பொய் சொல்றான். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் ஏமா அத்தை வீட்டு பத்திரத்தை அடமான வைக்கணும்? யோ, என்ன பேசாம நிக்கிற? ஏதாவது சொல்லி தொலையேன். யோ, என்னையா இவங்க கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு பிளான் பண்றியா? ஏய், என்ன பத்தி தெரியும்ல, உண்மையை சொல்லு, கொன்னே போட்டுருவேன். தம்பி தம்பி, எனக்கு ஒன்னும் தெரியாது தம்பி, என்ன விட்டுருங்க தம்பி. யோ, நீ எதுக்காக பயப்படுற? உண்மையை தானே சொல்ல போற, அதுக்கு எதுக்கு தயக்கம்? சொல்லுங்கறேன். ஏய், உண்மையை சொல்லுன்னு சொல்றேன்ல. ஏய் வெற்றி, இப்போ நீ எதுக்காக அவரை மிரட்டுற? முதல்ல சட்டையில இருந்து கையை எடு, கையை எடு, எடு. யோ, மிரட்டினா என்னையா? நான் இருக்கேன்ல, உண்மையை சொல்லியா? நான் சொல்றேன். போய் அவளை கேள்றா. அத்தை, நான் என்ன பண்ண? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா, என்னம்மா ஆச்சு? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. என் பெரிய பொண்ணு மேடையில உட்காந்துக்கிட்டு இருக்காம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்பதான் பாருங்க. நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. அதை என்கிட்ட கேட்டா உன் பொண்ணு கிட்ட கேளு மீனாட்சி, அவ சொல்லுவா. சக்தி, என்ன சக்தி இது? இப்ப எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ யார் பத்திரத்தை கொண்டு போய் வச்ச? அம்மா, சத்தியமா நான் நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் தான் அடமான வச்சேன். பாவம். புஷ்பா, சொல்லு, இதெல்லாம் உன் வேலையா? இங்க பாரு, 1000 இருந்தாலும் சக்தி இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ண மாட்டான். இன்னொருத்தரோட சொத்தை இப்படி பண்ண மாட்டான். எனக்கு நல்லா தெரியும். சொல்லு. இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லி தொலையேன். ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சக்தி கொண்டு வந்து அடமான வச்சது ரங்கநாயகி அம்மோட வீட்டு பத்திரம் தான். இத பாரு, என்ன சொல்ற? தெளிவா பேசு. ஏய், என்னையா சொல்ற? ஆமா தம்பி, உங்க பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுத்தது உங்க வீட்டு பத்திரம் தான். இல்லம்மா, சத்தியமா இல்ல. என்ன நம்புங்க. என்னமா நடிக்கிறாங்க எல்லாரும்? சக்தி, உன் வீட்டு பத்திரத்தை வச்சா இவ்ளோ பணம் தேராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ எங்க அத்தை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்க. இப்ப எல்லார் முன்னாடியும் நீ மாட்டிக்கிட்டதும் அப்படியே நடிக்கிறியே. பூஜா, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். டேய், என்னடா வேற மாதிரி ஆயிடும்?
என்ன வேற மாதிரி ஆயிடும். அவ ஏன்டா தலையிடக்கூடாது? தப்பு செஞ்சவோ உன் பொண்டாட்டி. அவளை பாரு எப்படி தைரியமா நிக்கிறான்னு. அவளை விட்டுட்டு இவளை வந்து கேட்டுட்டு இருக்க. சூப்பர். இப்ப இந்த கல்யாணமும் நின்னாச்சா? எல்லாம் போச்சு. ஏற்கனவே மான மரியாதை பாதி போயாச்சு. இப்ப கூப்பிட்டு வச்சு மிச்சம் மீதி இருக்கிற மான மரியாதையும் நல்லா வாங்கியாச்சு சபையில. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம்னா இப்படி எல்லாம் இருக்கணும். கோகிலா, என்னம்மா பேசுற? இத பாரு, இப்படி கல்யாணம் நின்னுடும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதம்மா. திரும்ப அள்ள முடியாது. சக்தி, சொல்லு, என்ன நடக்குதுங்க? எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பண்ணணும்னு எத்தனை தடவை படிச்சு சொன்ன. அம்மா, எல்லாருமே பொய் சொல்றாங்கம்மா. நான் சத்தியமா நான் நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய்தாமா அடமான வச்சேன். ஆனா அந்த நகைக்கடை முதலாளியே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது பாருங்க, என்னதான் குழப்பம்? சொல்லேப்பா, உண்மையை சொல்லுங்க. சக்தி அடமான வச்ச பத்திரம் யாரோடது? ரங்கநாயகி அம்மாவுடைய வீட்டு பத்திரம் தான். யோ அடிச்சேன்னு வச்சுக்கோ. ஏன் டேய், அவனை ஏன்டா அடிக்கிற? அம்மா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். யோ அன்னைக்கே சக்தி வந்து உங்ககிட்ட பத்திரத்தை கொடுக்கும்போது இது உங்க வீட்டு பத்திரம் இல்ல ரங்கநாயகி அம்மா வீட்டு பத்திரம்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்போ வந்து சொல்லி தொலைற? நீங்க தானே தம்பி சக்தி கொண்டு வந்து கொடுக்குற பத்திரத்தை வாங்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துருங்கன்னு மிரட்டினீங்க. ஓ வெற்றி, அப்போ உனக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? ஓஹோ, நீயும் சேர்ந்துதான் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிருக்க. அத்தை, சூப்பர் அத்தை. ஏய், என்னைய சொல்ற? ஆமாமா, சக்தி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தம்பி அங்க வந்துச்சு. என் பொண்டாட்டி பத்திரத்தை கொண்டு வந்து கொடுப்பா, என்ன ஏதுன்னு கேட்காம அவ கேட்கிற பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தம்பி சொல்லுச்சு. சக்தியும் சொன்னாங்கம்மா. யோ சேட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சக்தி வந்து பத்திரத்தை கொடுப்பா, அதை வாங்கிட்டு பணம் கொடுன்னு தானே சொன்னேன். நான் அவ வீட்டு பத்திரத்தை கொடுக்கறான்னு தானே சொன்னேன். நீ என்ன இப்படி பேசுற இப்போ? வெற்றி, யமுனாவோட கல்யாணத்துக்காக நீயும் பொண்டாட்டியும் தான் இந்த பத்திரத்தெல்லாம் மாத்தி வச்சீங்கன்னு ஒத்துக்கோ. எதுக்கு நடிச்சிட்டு இருக்க இப்ப நீ? ஏய் பூஜா! ஏய், ஏன்டா அவகிட்ட கத்துற? சக்தி, இப்படியெல்லாம் உங்க அக்கா கல்யாணம் நடக்கணுமாமா? உங்க தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே? $80 பவுன் போட முடியலனா உங்களால எவ்வளவு முடியுமோ அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்திருக்கணும். அத விட்டுட்டு இப்படிதான் அடுத்து உங்க வீட்டு பத்திரத்தை அவங்களுக்கே தெரியாம தூக்கி கொண்டு வந்து அடமானம் வச்சு உங்க அக்கா கல்யாணத்தை நடத்தணுமா? ஏ மீனாட்சி, என்னமோ என் பொண்ணுங்களை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு சொல்லுவியே, இதுதான் நீ உன் பொண்ணை வளர்த்த லட்சணமா? ஏண்டி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீ என்ன பண்ணி தொலைச்ச? எல்லார் முன்னாடியும் என் மானம் போய்கிட்டு இருக்கு சக்தி. இல்லம்மா, ஏதோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. சபாஷ், இவ்ளோ நேரம் நீ என் வீட்டு பத்திரம் தானே அடிச்சு பேசுன. இப்போ தப்பு நடந்துருச்சுன உடனே அப்படியே மாத்தி பேசுறியா? சக்தி, சரியான ஆளுதான் நீ.
அது என்ன எனக்கு தெரியாம நீயா பத்திரத்தை அடகு வைக்கிறது? உன் வயசு என்ன, உன் அனுபவம் என்ன? அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா? இனிமே நானே பண்றேன்னு எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இப்ப எங்க வந்து நிக்குது பாரு. எங்க நிப்பாட்டி இருக்கேன்னு பாருடி அவள. இல்லம்மா, உனக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னுதான் நானே பத்திரத்தை இவர்கிட்ட அடக்க வச்சேன். எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு விட்ரே, எங்க வீட்டு பத்திரத்தை நீ தானே மாத்தி வச்ச? ஆஹா, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நடக்கட்டும் நடக்கட்டும். நல்ல வேளை, எங்க கல்யாணம் நடந்துருமோன்னு பயந்தே போயிட்டேன். இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சுன்னா கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லை. புஷ்பா கரெக்டான நேரத்துல தான் அடிச்சிருக்கா. இங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. இப்பதான் ரொம்ப திருப்தியா இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன சக்தி நீ? நான் ஏன் பத்திரத்தை மாத்தி வைக்கணும்? ஏய், உண்மையை சொல்லு. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பண்ண? சொல்லு வெற்றி. நீ என்ன பேசுற? நான் ஏன் பத்திரத்தை மாத்தி வைக்கணும்? அப்புறம் நீ அவர்கிட்ட சக்தி கொண்டு வர பத்திரத்தை வாங்கிக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம அவ கேக்குறத கொடுங்கன்னு சொன்ன. ஐயோ சக்தி, ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இப்பதானே சேட்டுக்கிட்ட சொன்னேன். உன் வீட்டு பத்திரம் நினைச்சுதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஆனா நான் இதுக்கு அவர் மெனக்கெட்டு போய் பார்த்தேன்னா உன் வீட்டு பத்திரத்துக்கு நீ நினைக்கிற அளவு பணமும் நகையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாருன்னு தான் சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும் பத்திரம் மாறும்னு? நான் உனக்கு நல்லது பண்ண நினைச்சுதான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அதையே எனக்கு தெரியாம பண்ண. என்கிட்ட நீ சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க எங்க என்ன பேச விடுற? நீதான் என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறியே. நான் தான் ஹெல்ப் பண்ண உனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு பிடிவாதம் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னு. நல்லதுதான், எனக்கும் அப்படிதான். நீ காசு பணத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிதான் ஹெல்ப் பண்ணு நினைச்சுதான் நான் இவர்கிட்ட போய் நின்னேன். நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன் எங்க குடும்பத்தை இப்படி பாடப்படுத்துற? சக்தி, என்ன சொன்ன? நீ மட்டும் அப்படி சொல்லலனா நான் அந்த பத்திரத்தை கொடுக்கும் போதே இது உங்க வீட்டு பத்திரம் இல்லையேன்னு அவர் கேட்டிருப்பாரு. அது ரங்கநாயகி அம்மா வீட்டு பத்திரம்னு அவர் சொல்லிருப்பாரு. அப்பவே நான் சுதாரிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ சொன்னதுனாலதான் அவர் பணத்தை கொடுத்தாரு. இப்ப அது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சக்தி? இல்ல, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். வாய மூடு சக்தி. எல்லாத்துக்குமே நீ நீ மட்டும் தாண்டி காரணம். அந்த தம்பி இல்ல. எல்லாத்தையும் நானே பண்ணணும்னு இத நினைக்கிற பாத்தியா? குணம் அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். ஏய், பத்திரம் கிடைச்சதுமே அம்மா கிட்ட கொடுக்கணும் உனக்கு தோணலையா? அதுதான் காரணம். கடை முதலாளி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்திரத்தை ஒரு தடவை பார்க்க மாட்டாங்களா யாராவது? அது தோணலையா? அதுதாண்டி காரணம். யமுனா, அம்மா, நீ ஏண்டி கீழே இறங்கி வந்த? அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டி நீ கீழே இறங்கி வந்த? அம்மா,
நம்ம வீட்டு பத்திரம் கிடைச்ச விஷயத்த நானும் தானே உன்கிட்ட ஆமா தாயே, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நிச்சயமா என் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கணும்னு இப்படி நினைக்க மாட்டாங்கம்மா. அவங்கள நம்புங்கம்மா. நான் உன்னை நம்புறேன், ஆனா உன் பொண்ணு சக்தியை நம்ப மாட்டேன். என் சொத்துக்காக உன் பொண்ணு சக்தி என்ன வேணாலும் பண்ணுவா மீனாட்சி. என்ன இங்க எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அத்தை, என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க.